இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் குறிப்பிட்டு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் ரெகுலராக நிறைய பேர் கேட்டதை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் வடன்னு பேசாமல் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற லிங்க்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் காலேஜ் எப்போ ப்ரோ ஓப்பன் ஆவாங்க, அப்புறம் கோச்சிங் அப்ளிகேஷன் எப்போ காலேஜில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தான் கேட்டுட்ருக்கிறது. மற்ற காலேஜிலலாம் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் எங்கள் காலேஜில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கவர்மெண்ட் காலேஜின்றனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கொரோனாலாம் எப்போ ப்ராப்ளம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாகவே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் எப்போ எனக்கு தெரியுதோ இன்ஃபர்மேஷன் எப்பயும் எங்களுக்கு வந்துடும். பிகாஸ் நாங்களே இன்னும் காலேஜ் ஃபைனல் இயர், அதாவது எக்ஸாம் எங்களுக்கே இன்னும் வரல. எங்களுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோவாக. ஸோ வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, கோச்சிங் ஆல்ரெடி காலேஜில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொரோனா பீரியட்னால காலேஜும் இல்லை. ஸோ கோச்சிங்கும் இப்போ எதுவுமே நடக்கலை. ஸோ நான் தான் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்டு கூடிய சீக்கிரம் நான் அப்போ அதாவது பர்சனல் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கு பே பண்ணணும். இன்னும் 1 வீக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோலே சொல்லிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீப் ஆக்டிவாக இருங்க சேனலில். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த நான் சொன்ன அந்த ப்ரைவேட் கிளாஸ், அதாவது பர்சனலாக நான் கிளாஸ் எடுக்க போகிறது பேயபிள் கிளாஸ், அது நீங்கள் பே பண்ணணும். அதுக்கும் என்ன டீட்டெயில்ஸும் நான் சூன் நான் வீடியோஸ்லேயே சொல்லுவேன். அண்ட் ப்ரைவேட் காலேஜை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரைவேட் காலேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் ப்ரைவேட் காலேஜை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நான் ப்ரைவேட் காலேஜை பற்றி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அண்ட் நான் ஏன் ப்ரைவேட் காலேஜை பற்றி அதிகமாக பேசலைன்னா, ப்ரைவேட் காலேஜில் இயர்லி ஒன்ஸ், அதாவது ஒரு செமஸ்டருக்கு 20,000 to 30,000 ஆகுது. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3,000லேயே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுது. வேறு எந்த செலவும் கிடையாது. அதுக்கு போக நீங்கள் சாப்பாடு செலவு, அப்புறம் நீங்கள் தங்குற இடத்துல பார்த்துக்கிற செலவு மட்டும்தான். அதனால தான் நான் மேக்ஸிமம் ப்ரைவேட் காலேஜை பற்றி பேசவே இல்லை. அண்ட் அதை பற்றி பேசினா அதை பற்றி எதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி போயிருன்றனால நான் அதை பற்றி மேக்ஸிமம் பேசலை. அண்ட் கூடிய சீக்கிரமே நான் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் என்னோட நம்பர் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் யாரும் கால் பண்ண வேணாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு லேட்டாக கூட ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நிறைய சின்ன பசங்களாம் கூட கால் பண்ணுறீங்க, அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்போனாலும் ரிப்ளை பண்ணுவேன். 11 மணிக்கெலாம் கால் பண்ணுறீங்க, ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ட்ராயிங் ஷேடிங் வரல அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதாவது ட்ராயிங்கிறது உடனே வந்துடாது. நானே இப்போ ஃபைனல் இயர் அதாவது 4 வருஷமாக நான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கனால தான் ஓரளவுக்கு எனக்கு ட்ராயிங் பண்ண வருது. இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோஸ் அண்ட் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக வரைஞ்சிருப்பேன், யாரை வரைஞ்சிருக்கேன்னு எனக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் என்னோடய ட்ராயிங்ஸ். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லலாம். இப்போயும் நான் பெட்டராக வரைகிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ் தான் நான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முன்னைக்கு இப்போ கொஞ்சம் தான் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் பெட்டராக வராது. அண்ட் நான் 300க்கு மேலே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நானே 4 இயர்ஸில் இந்தளவுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ 4 நாளில் வரைஞ்சிட்டு நீங்கள் எனக்கு ட்ராயிங் வரல, ஷேடிங் வரல, அப்படி இப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் பண்ண உங்களுக்கே என்ன தப்பு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அண்டு காலேஜில் சேர்கிறதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு கேட்டிருக்கீங்க. அது ஏஜ் லிமிட் 24. அது 24க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்டு நீங்கள் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு காலேஜ் டீட்டெயில் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் காலேஜ் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு 15 வீடியோஸ் கிட்டே இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் காலேஜுக்குள்ளே கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது காலேஜில் நீங்கள் சேர்கிற வரையும் தான் கஷ்டம். நீங்கள் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுல்லு படிக்கிற வேலை ரொம்பவே கம்மி. நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது தான். ஸோ லைஃபே வித்தியாசமாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் அவங்க ஃப்ரீ மெட்டீரியல் கொடுப்பாங்க. அதுக்குண்டான ஃபார்மாலிட்டி என்னென்னு சொல்லுவாங்க காலேஜ்லேயே. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தான். கலர் பென்சிலாக இருக்கட்டும், போஸ்டர் கலராக இருக்கட்டும், வாட்டர் கலராக இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸிமம் அவங்க ஃப்ரீ மெட்டீரியல். அதாவது 1500 rupeesக்கு உள்ள
உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் வந்துட்டிங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கொடுப்பாங்க. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென் ட்ரைவ் கொடுப்பாங்க, அண்ட் போஸ்டர் கலர் கொடுப்பாங்க, வாட்டர் கலர் கொடுக்கலாம். அப்புறம் இப்போ ஸ்கல்ப்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா, அதாவது சிலை செதுக்கிறதுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிலை செதுக்கிறதுக்கு உண்டான டூல்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் ஷெட்லர் பென்சில், அதாவது 100 ரூபீஸ்க்குள்ளான பென்சில்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் சில மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் காலேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீ. இது நான் சொல்கிறதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸும் நீங்களே தான் வாங்கி ஆகணும். ஸோ வந்துட்டு அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால தான் மெயினாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்கிறதுக்கு உண்டான நிறையா டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் என் லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணேன், அப்புறம் யூடியூப்பில் எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ஸில். அண்ட் முக்கியமாக நான் என்னை பற்றி இதுவரையும் நான் வந்துட்டு சொல்லணும்னு தோணுது கிடையாது. அண்டு நான் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி காலேஜில் என்ட்ரு ஆனேன், காலேஜில் என்னென்ன ஒர்க் பண்ணேன், அப்புறம் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஃபைனல் இயர் இப்போ கடிச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸாம்ஸ் மட்டும் பாக்கி இருக்குது. எக்ஸாம்ஸ் முடிச்சோன்னா நான் ஜாப்ஸ்க்கு போக வேண்டியதான். நிறைய பேர் ஜாபெல்லாம் கிடைக்குமா, வாய்ப்பு இருக்குமா, இல்லை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த கோர்ஸ் முடித்தா என்னென்னலாம் வேலைக்கு போகலாம், எங்கெங்கெல்லாம் போகலான்ட்டு. எனக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நான் மாஸ்டர் எடுத்தது ட்ரை பண்ணலான்னு பண்ணுவேன். ஸோ என்னை பற்றி டீட்டெயில் வேணுன்னா நான் வந்துட்டு அதுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் பொறுத்தவரையும் நிறைய பேர் ப்ரொமோஷன் கேட்குறீங்க. நார்மலாக வந்துட்டு ஒரு 10 வீடியோஸ் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றாங்க சொல்கிறீங்க. அண்ட் சேனலுக்கு நான் இப்போதைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல. அண்ட் முக்கியமாக நான் 300 வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 150 வீடியோஸ் 150 வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து 3K 4K அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை தொட முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் ரெகுலராக, உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அண்ட் நீங்களும் வந்துட்டு நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் நிறைய பேருக்கு பார்ப்பாங்க, ரீச் ஆவாங்க. ஸோ ட்ராயிங் பண்ணுறவங்க மறக்காமல் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய பேர் காண்டாக்ட் வராங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் நிறைய காண்டாக்ட் வந்துச்சு. அண்ட் நானும் 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு 8K சப்ஸ்கிரைபர்ஸ். நான் இது வரையும் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எதுவும் பண்ணதில்லை இது வரையும். ஸோ 10K தொட்டதுக்கப்புறம் நான் ஒரு கிவ் அவே நான் கொடுக்குறேன். கன்ஃபார்மாக அது வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ வீடியோலேயே. ஒரு 10K வந்ததுக்கப்புறம் நான் கிவ் அவே வீடியோ நான் கொடுக்குறேன். அண்ட் கடைசி கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். யூடியூப் பிகினர்ஸ்ன்னு தான் நான் போடுவேன். யூடியூப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரெகுலராக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ணும்போது உங்களோட ட்ராயிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான். நான் வந்துட்டு ஓரளவு கொஸ்டின் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் வேறு ஏதாச்சும் இது தவிர்த்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் இன்னொன்று ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் ரொம்ப நாளாக ஆச்சு நான் ட்ராயிங்ஸ் அப்லோட் பண்ணி. நான் டுமாரோலேருந்து ட்ராயிங்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ யாரும் வந்துட்டு அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்க வேணாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிஞ்சால் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்துட்டு காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க இந்த வீடியோலாம் பாருங்கள். அண்ட் முக்கியமாக காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க முக்கியமாக என் சேனலில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சூன் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக, அதாவது பர்சனலாக வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட நேராக வந்துட்டு வீடியோ மூலமாக நீங்கள் பேசலாம். என்னோட நேருக்கு நேரம் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேமெண்ட் கிளாஸஸ் நான் வந்து வைக்கலான் இருக்கிறேன். சூன் வந்து அதுக்குள்ளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ காலேஜ் ரிலேட்டடாக பார்க்குறவங்க வந்துட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருந்துங்க. நீங்கள் வந்து காலேஜில் என்ட்ரு ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது ரெகுலராக இந்த வீடியோ வாட்ச் பண்ணால் தான் முடியும். வேறு எங்கேயுமே யாருமே கொடுக்கல கோச்சிங், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.